ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 2 பார்க்கலாம். இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா, பெருமழை காலம், உரைநடை, அப்புறம் பிறகொரு நாள் கோடை, ஐயப்ப மாதவன், நெடுநல் வாடை, நக்கீரர், முதல் கல், உத்தம சோழன், 4 வகை பொருத்தங்கள், அது இலக்கணம். ஃபஸ்ட்டு உரைநடை பார்க்கலாம். பெருமழை காலம். உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படையானது மழை. உலக புவி நாள் ஏப்ரல் 22. மாமழை போற்றுதும். நீரின்றி அமையாது உலகு. மாறியல்லாது காரியமில்லை. முன்னோர் மொழி. நம் நாட்டில் கடந்த 15 ஆண்டுகளில் 5 முறை வறட்சி ஏற்பட்டுள்ளது. 2005 994 மில்லிமீட்டர் மழை மும்பையில் பதிவானது. 2010 150 மில்லிமீட்டர் மழை, 150லேருந்து 250 மில்லிமீட்டர் மழை ஜம்மு காஷ்மீர் லே பகுதியில் பதிவானது. இயற்கையின் சுழற்சியே இயற்கை சமநிலை. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கல் என்று கூறியவர் டேவிட் கிங், இங்கிலாந்து. கடந்த 30 ஆண்டுகளில் 4 லட்சம் சதுர மைல் உருகியது ஆர்டிக் பகுதியில். காரணம் புவி வெப்பமாதல். பசுமை குடில் வாயுக்கள் CO2, CH4, NO2, O3 மற்றும் நீர்வாயு. காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை உருவாக்கியது ஐநாவை 1992 ரியோ டி ஜெனிரோவில். UNFCCC, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ். கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டு 2009. 2001ற்கு பிறகு வெப்பம் உயர்ந்து கொண்டே போகிறது. 40% மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு உள்ளனர். ஆற்றின் நீரோட்ட வழியில் இயற்கை உருவாக்கிய காப்பரன்தான் வெள்ளச் சமவெளி. கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடர்களில் 85% வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டது. தமிழக நிலப்பரப்பில் விடுதலைக்கு முன் 50,000 நீர்நிலைகள் இருந்தன. தற்போது என்னாச்சு அப்படின்னா 20,000 குறைந்துவிட்டது. சென்னை, மதுரையை சுற்றிய ஏறத்தாழ 50 ஏரிகள் காணாமல் போய்விட்டன. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2005 டிசம்பர் 23. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2005 டிசம்பர் 23. மழையினை கணிக்கும் அறிகுறிகளை கூறியவர்கள் குஜராத் ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள். மழையினை கணிக்கும் அறிகுறிகள் என்னெல்லாம் அப்படின்னா, கார் மேகங்கள் சூரிய உதயத்திற்கு 15-20 நிமிடங்களுக்கு முன் கிழக்கு வானத்தில் தோன்றுதல், செம்மை நிற மேகங்கள், திடீர் புயல், காற்றின் திசை, இடி மின்னல், பலமான காற்று, வானவில், முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகள், பறக்கும் பருந்து, சூரியனை சுற்றி ஒளிவட்டம், வெப்பமும் ஈரப்பதமுமான வானிலை, தூசு, பனிமூட்டம். உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. பிறகொரு நாள் கோடை. இந்த பாட்டு இது எழுதினது யார்? ஐயப்ப மாதவன். இந்த பாடப்பகுதி ஐயப்ப மாதவன் கவிதைகள் அப்படிங்கிறதுல இடம்பெற்றிருக்குது. இவருடைய ஊர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை. இதழியல் திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர் தான் இந்த ஐயப்ப மாதவன். ஐயப்ப மாதவனின் கவிதை குறும்படம் என்ன அப்படின்னா இன்று. இவருடைய கவிதை நூல்கள் நீர்வெளி, மழைக்கு பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன். ஐயப்ப மாதவனின் கவிதை குறும்படம் என்ன அப்படின்னா இன்று. அவருடைய கவிதை நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா நீர்வெளி, மழைக்கு பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன். அடுத்து நெடுநல் வாடை. இது எழுதினது நக்கீரர். ஐப்பசி அடைமழை, கார்த்திகை கனமழை என்பது சொலவடை. ஓர் ஆண்டை 6 பருவங்களாக வகைப்படுத்துவர். ஐப்பசி கார்த்திகை தான் கூதிர் பருவம். முல்லை நில மக்கள், பறவைகள், விலங்குகள் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை பதிவு செய்வது நெடுநல் வாடை. வெற்றி பெற்ற அரசனும் அவர் வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடுவதுதான் வாகை திணை. போர் மேற்கொள்ள சென்ற அரசர் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடுதான் கூதிர் பாசறை. போர் மேற்கொள்ள சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடுதான் கூதிர் பாசறை. அந்த பாட்டோட பொருள் பார்க்குறோம். வலப்பக்கமாக சூழ்ந்த மேகம் மழையினை பொழிந்தது. வெள்ளத்தை வெறுத்தவர் வளைந்த கோலையுடைய ஆயர்கள். தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களை உடைய காந்தல் மாலை கசங்கியது. கொள்ளி நெருப்பால் கைகளை சூடேற்றிய போதும் பற்கள் நடுங்கின. விலங்குகள் குளிர் மிகுதியால் மேய்ச்சலை மறந்தன. குரங்குகள் நடுங்கின. மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் விழுந்தன. பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன. மலையையே குளிரச் செய்வது போன்று இருந்தது குளிர்கால நள்ளிரவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் நக்கீரர் என்ன சொல்கிறார், அந்த நெடுநல் வாடையில் அந்த கூதிர்கால கொடுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இலக்கண குறிப்பு: வளையி, சொல்லிசே அளபடை, பொய்யா, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், புதுப்பெயல், கொடுங்கோல், பண்பு தொகைகள். பகுபத உறுப்பிலக்கணம்: கலங்கு,
கலங்கி, கலங்கு கூட்டல் ஈ. புணர்ச்சி விதி இன நிறை, இனம் கூட்டல் நிறை. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். புதுப்பெயல், இது எப்படி பிரிப்போம்னா புதுமை கூட்டல் பெயல். அடுத்து நக்கீரர் பற்றி பார்க்குறோம். பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் பாடியதான் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது அடிகள் 188 அடிகளை உடையது. ஆசிரியப்பாவால் ஆனது. நெடுநல் வாடையில் பொருள் இரு வகையில் சிறப்பு பெறுகிறது. தலைவனை பிரிந்த தலைவிக்கு நெடுவாடையாகவும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவாக நல்வாடையாகவும் அமைந்ததுனால்தான் இந்த நூலுக்கு நெடுநல் வாடை அப்படின்ட்டு பெயர் பெற்றது. அடுத்து ஒரு கதை, முதல் கல். அது எழுதினது யார் அப்படின்னா உத்தம சோழன். உத்தம சோழன் அவருடைய இன்னொரு பேர் என்னென்னா செல்வராஜ். உத்தம சோழன் என்ற செல்வராஜ் எழுதியது தான் முதல் கல். இது எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அவருடைய ஊர் எது அப்படின்னா திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள தீவாம்பாள்புரம். சிறுகதைகள் இவருடைய அதாவது உத்தம சோழன் என்ற செல்வராஜ் எழுதிய சிறுகதைகள் என்ன அப்படின்னா மனித தீவு, குருவி மறந்த வீடு. மனித தீவு, குருவி மறந்த வீடு. அவர் எழுதிய புதினங்கள் என்னெல்லாம் தொலைதூர வெளிச்சம், கனல் பூக்கள், கசக்கும் இனிமை. கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வருபவர் உத்தம சோழன் என்ற செல்வராஜ். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வருபவர் உத்தம சோழன் என்ற செல்வராஜ். இலக்கணம் 4 வகை பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மொழியின் அடிப்படை பண்புகள் என்ன அப்படின்னா திணை, பால், எண், இடம். உலக மொழிகள் அனைத்திலும் எந்த சொற்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா பெயர் சொற்கள் தான் அதிகமாக இருக்குது. தமிழின் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருதிணை பாகுபாடு அமைகிறது. உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே, அஃறிணை என்மனார் அவரல்ல பிறவே அப்படின்ட்டு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. திணை பாகுபாடு ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளில் இல்லை. இரு திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் குழந்தை, கதிரவன், இதெல்லாமே இரு திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள். அதை என்ன சொல்கிறோம், குழந்தை சிரித்தது, அப்போ கதிரவன் உதித்தது. இது இரு திணைக்குமே என்ன ஆகுது, பொதுவாக வரக்கூடிய பெயர். தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்திணை பெயர் சொற்கள் பால் உணர்த்தும். இப்போ ஆண் பெண்ணில் தம்பி, தங்கை சொல்கிறோம். அது மாதிரி அப்பா, அம்மா, தந்தை, தாய், அந்த மாதிரி சொல்கிறோம். பால் காட்டும் விகுதிகள் இன்றியுமே உயர்திணை பெயர் சொற்கள் பால் உணர்த்தும். இப்போ இதில் விகுதிகள் இல்லை, பின்னாடி விகுதிகள் எதுவுமே இல்லை. தம்பி, தங்கை அப்படி தான் சொல்கிறோம். தந்தை, தாய், இதில் விகுதிகள் இல்லாமல் இருந்தால் கூட என்ன ஆகும், பெயர் சொற்கள் பாலை உணர்த்தும். அஃறிணை வினைமுற்றில் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. ஒருமை பன்மை அடிப்படையில் தான் நாம் என்ன நினைப்போம்னா அது ஒன்றன் பாலா பலவின் பாலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். காளை உழுதது, இது ஆண். பசு பால் தந்தது, இது பெண். இதில் என்ன இல்லை, பால் காட்டும் விகுதிகள்லாம் எதுவுமே இல்லை. நம்ம அது என்ன அந்த ஒருமை பன்மை அடிப்படையில் தான் அது ஒன்றன் பாலா பலவின் பாலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உயர்திணை பன்மை பெயர்கள் தமிழில் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. 10 தேங்காய், இதில் பார்த்தோன்னா 10 தேங்காய். அஃறிணை விகுதி இதில் விகுதி இல்லை. அடுத்து பார்த்தோன்னா உயர்திணை பன்மை பெயர்கள் 2 மனிதர்கள். மனிதர்கள் வரும்போது அது உயர்திணையாக வரும்போது நம்ம என்ன எழுதுகிறோம், மனிதர்கள் அப்படின்னு போடுறோம். ஆனால் அஃறிணையில் நம்ம என்ன போடுறதில்ல, 10 தேங்காய்கள் அப்படின்னு எழுதுறதில்ல. அஃறிணையில் விகுதி இல்லை. எப்படி எழுதுகிறோம், 10 தேங்காய் அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் 10 மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே 10 தேங்காய்கள் அப்படி சொல்லக்கூடாது. அஃறிணையில் சொல்லும்போது 10 தேங்காய் விகுதி இல்லாமல் தான் சொல்லணும். இடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை என 3 வகைப்படும். இடப்பாகுபாடு வெளிப்படாதது பெயர் சொற்களில். தமிழில் தன்மை முன்னிலையோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பகுப்பு இல்லை. அதாவது நான் புத்தகம் கொடுத்தேன், இதில் நமக்கு என்னன்னு தெரியாது, ஆணா பெண்ணான்னு தெரியாது, நான் அப்படிங்கிறது யாருன்னு தெரியாது. தன்மை பன்மை 2 வகை, உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தாத தன்மை பன்மை. பேசுபவர் இப்போ தன்னுடன் சேர்த்து பேசுவது. உளப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்னா நாம் முயற்சி செய்வோம், இது உளப்பாட்டு. அதாவது பேசுபவர் தன்னுடன் சேர்த்து பேசுவது. இப்போ நம்மளையும் சேர்த்துக்கிறோம், நாம் முயற்சி செய்வோம்னா யார், நாம் யார் சொல்கிறோமோ நம்மளும் சேர்ந்து தான் முயற்சி செய்வோம். இது உளப்பாட்டு தன்மை பன்மை. அதாவது பேசுபவர் தன்னுடன் சேர்த்தே சொல்கிறது. ஒரு மொழியில் அடிப்படை அறிவு என்பது அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களையும் சொற்களையும் அவற்றின் வாக்கிய அமைப்புகளையும் தெரிந்திருப்பதே. மேலே குறிப்பிட்ட 4ஐயும் உள்ளடக்கியது ஒரு மொழியின் இலக்கணம் அப்படின்ட்டு தமிழ் நடை கையேட்டில் சொல்லியிருக்காங்க.
ஒரு மொழியில் அடிப்படை அறிவு என்பது அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களையும் சொற்களையும் அவற்றின் வாக்கிய அமைப்புகளையும் தெரிந்திருப்பதே. மேலே குறிப்பிட்ட 4ஐயும் உள்ளடக்கியதான் ஒரு மொழியின் இலக்கணம் அப்படின்னு தமிழ்நடை கையேட்டில் குறிப்பிட்டிருக்குது. புக் பேக் பார்க்கலாம். தமிழில் திணை பாகுபாடு எப்படி இருக்குது? பொருட்குறிப்பு அடிப்படையில் தான் பகுக்கப்பட்டிருக்குது. உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரல பிறவே. இது தொல்காப்பியம். யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையினால் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்திணை அக்ரிணை. இந்த பொறுத்துக இதில் ஆன்சர் இல்லாமல் இருக்குது. இது கமெண்ட்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். குரங்குகள் என்னாச்சு? அந்த நெடுநல் வாடையில் குரங்குகள் குளிரால் நடுங்கின. விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன. பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. நரம்புகளுக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது அந்த பாட்டில் எதை சொல்கிறாரு அப்படின்னா மழை துளிகள். வெள்ளச்சமவெளிகள் அழிய காரணம். இதுக்கான ஆன்சரும் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். பொய்யா வானம். இது என்ன அப்படின்னா இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து மொழியை ஆழ்வோன்னு கொடுத்துருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சம் தாது வருட பஞ்சம். 1876லேருந்து 1878 2 வருடங்கள் இருந்தது. பஞ்சத்தை கண்டு மனம் பொறுக்காத ஒருவர் மனம் தமது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார். யார் அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. மாயூரம் வேதநாயகம் பிள்ளையை நீயே புருஷமேரு என்ற பாடலை இயற்றி அவரை பெருமைப்படுத்தியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார். மாயூரம் வேதநாயகம் பிள்ளையை நீயே புருஷமேரு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாரதியார். மொழி பெயர்ப்பாளராகவும் நாவல் ஆசிரியராகவும் பெயர் பெற்றவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. இவர் மாயவரத்தின் நகர்மன்ற தலைவராக பணியாற்றிட்டு இருந்தார். மாயூரம் வேதநாயகம் பிள்ளையின் சமகாலத்தவர்கள் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார், ராமலிங்க வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகர். 1805லிருந்து 1861 வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. நீதிமன்ற தீர்ப்புகள் இங்கிலீஷில் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சித்தாந்த சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு நூலாக வெளியிட்டார். யாருன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர் இயற்றிய நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா சுகுண சுந்தரி, பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வ சமய சமரச கீர்த்தனை. இசையிலும் வீணை வாசிப்பதிலும் இவர் வல்லவர். 1000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியிருக்காரு. பெண் கல்விக்கு குரல் கொடுத்த மிக முக்கிய ஆளுமையாக அறியப்படுகிறார். கென்யா நாட்டில் காடுகள் அழிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1977. கென்யா காடுகள் அழிக்கப்பட்டதால் மனம் வெதும்பி பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்தவர் வங்காரி மத்தாய். வங்காரி மத்தாய்க்கு நோபல் பரிசு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 2004. வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது கொட்டி இருக்குது மேகம் கூ கூவென விண்ணை குடையுது காற்று சுட்ட சுட என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம் 8 திசையும் இடிய மலை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா அப்படின்னு பாடினது யார் அப்படின்னா பாரதியார். 10 பாட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார்? மா ராசமாணிக்கனார். இயற்கைக்கு திரும்பும் பாதை மசானபு புகாகோ. சுற்றுச்சூழல் கல்வி பா ரவி. கருப்பு மலர்கள் நா காமராசன். வானம் வசப்படும் பிரபஞ்சன். அடுத்து டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் நடைமேடை, ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை, ரயில்வே சிக்னல் தொடர் வண்டி வழிக்குறி, டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர், லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இயல் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி இயல் 3 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.